கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே நமக்கு கர்த்தர் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இதை நாம் எந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் முதலாவது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் வைத்த பிறகு இரண்டாவது காரியம், அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் பாருங்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஏராளமான பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, உங்கள் குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, உங்களுடைய சபை மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்படி நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது, நாம் இன்னமும் பலருக்கு அடிமைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப வேதனையான ஒரு காரியம். பலருக்கு நாம் அடிமைத்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் அதை எனக்கு செய்வேன் என்று சொன்னார்கள், அந்த வேலைகளிலே எனக்கு சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னார்கள், எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஆகையினால தான் அவர்களுக்கு நான் அடிபணிந்து நான் சொல்லுகிறேன். இல்லை பிரியமானவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதிகாரத்துக்குரியவர்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உருவாக்கினவர். அவர் நமக்கு அதிகாரியாய் இருக்கிறபடினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் அதிகாரத்துக்குரியவர்கள். பாவத்தின் மேல் அதிகாரத்துக்குரியவர்கள். சாபம் நம்மை அண்டவிடாமல் அந்த சாபத்திற்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர்கள். பிசாசின் மீது அதிகாரத்தை செலுத்துகிறவர்கள். அல்லேலூயா. இன்னமும் நாம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் புரிந்து கொள்வோமா? நாம் யாரென்று இப்பொழுது தெரிந்து கொண்டோம் அல்லவா? நான் இன்னமும் அடிமைத்தனத்திலே வாழ்கிறேனே, என்னை மீட்பார் யாரும் இல்லையா? அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் அதிகாரத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, சிறிது நேரம் நாம் சிந்திப்போமா? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இதை மாற்ற வேண்டும் என்றால், இது மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்கிறேன்,
இன்னமும் சிலர் இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து யார் என்று இன்னமும் அவர்கள் சரியாய் விளங்கிக் கொள்ளவில்லை. இதுதானே எனக்கு மிகவும் வருத்தமாயிருக்கிறது. இன்னமும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்வோமா? இன்றைய நாளிலே நாம் யார் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதிகாரத்துக்குரியவர்கள், சாத்தானின் மீது அதிகாரம் செலுத்துகிறவர்கள் நாம். ஜெபிப்போமா? யோசியுங்கள், நன்றாய் யோசியுங்கள். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் யார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் அதிகாரத்துக்குரியவர்கள் ஆண்டவரே. இன்னமும் எங்களை பிசாசானவன் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். எங்களுடைய மேலதிகாரிகள் எங்களை அடிமைத்தனத்திலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். பணம் படைத்தவர்கள் எங்களை அடிமைத்தனத்திலே வைக்கிறார்கள். பிரியமான அப்பா, நாங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்வதற்கு அல்ல, நாங்கள் அதிகாரத்துக்குரியவர்கள். ஏனென்றால் நீர் சகலத்திலும் அதிகாரம் உடையவர் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களை இன்றைய நாளிலே கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.